வீடியோவை வேற மெமரி கார்டுல காப்பி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். உங்க கார்டை டெலீட் பண்ணி கொடுக்க சொன்னாரு. நானும் புத்தி கெட்டு அப்படியே செஞ்சுட்டேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் பண்ணது தப்புதான். என்ன போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். இங்க பாரு, உன் சிஸ்டத்துல காப்பி பண்ணியா இல்லையா? இல்ல இளங்கோ, அந்த வீடியோ ஓபன் பண்ணும் போதே அவர் வந்துட்டாரு. அவர் முன்னாடி எதுவும் காப்பி பண்ணி வைக்க முடியல. வச்சுக்கிட்டு கையிலேயே ஆதாரம் கிடைச்சது, அதையும் மிஸ் பண்ணிட்டோமே. மேடம், அந்த வீடியோ கண்டிப்பா கிடைக்கும். அதான் அவன் ஏகாம்பரத்துல கொடுத்துன்னு சொல்றானே, அது எப்படி நமக்கே கிடைக்க போகுது? எங்க லாயரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் பணத்தை வாங்கிட்டு இந்த வீடியோவை கொடுத்திருந்தாலும் மறுபடியும் பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பா காப்பி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த வீடியோ மட்டும் எப்படியாவது எடுத்துட்டோம்னா ஏகாம்பரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா லாயர் வீட்ல இருக்கிற அந்த வீடியோவை எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க என் கூட வாங்க, அது போதும். சரி ஜனனி, நாங்க உங்க கூட வரோம். மேடம், இந்த இன்ஜினியரையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். வேணாமா, இவன் ஒரு நம்பிக்கை துரோகி. இனி இவனை என் வாழ்க்கையில பார்க்க கூட நினைச்சிட்டு இருக்கேன். சார், அவர் தப்பா உணர்ந்துட்டாரு. இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை சரி பண்ணதான் பாப்பாரு. நாம ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. நமக்கு உதவியா இருக்கும்னு, அதுவும் இல்லாம நம்ம கூட தானே இருக்க போறோம். வாடா. உள்ள போய் பாக்குறேன். சரிமா. லேப்டாப் கிடைச்சிருச்சு மேடம். அது இருக்கு. டேய் வாடா. இந்தா. பாஸ்வேர்ட் கேக்குது. உங்களுக்கு தெரியுமா ஜனனி மேடம்? கர்ணா 1 2 3 போடுங்க, ஸ்மால் லெட்டர்ஸ்ல. இல்ல மேடம், ஓபன் ஆகல. பாஸ்வேர்ட் இதுதான், மாத்திட்டாரு போல. சார், கர்ணா 1 2 3ன்னு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டு பாருங்க. ஓகே மேடம். இல்ல மேடம், ஓபன் ஆகல. இருங்க மேடம், பாஸ்வேர்டு இல்லாமலே ஓபன் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் சிஸ்டம் ஹேக்கிங் பண்றதுல எக்ஸ்பர்ட். அவனை வேணா வர சொல்றேன்.
உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. நேத்து நைட்டு வந்தது விடிய போகுது, இன்னும் நோண்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல இளங்கோ, நான் எவ்வளவோ லேப்டாப்பை பாஸ்வேர்டு எல்லாம் ஓபன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, இன்னைக்குதான் எங்க கேஸ் ஹியரிங்ல இருக்கு. இந்த ஆதாரத்தை மட்டும் கொண்டு போய் கொடுக்கலன்னா என் மாமாவுக்கு எதிராக கேஸ் முடிஞ்சிரும். அவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இதுல இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நம்ம எடுத்தே ஆகணும்னு. உங்களால முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க தான் எப்படியாவது இந்த வீடியோவை எடுக்கணும். எங்களுக்கு நேரம் வேற இல்லைன்னு. முயற்சி பண்றேன், கண்டிப்பா ஓபன் ஆயிரும். இருங்க. இன்னும் ராசாத்தி அம்மாவை காணமேப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க. போங்க சார், போலாம். யுவர் ஆனர், சந்தோஷை கொன்றது இணையந்தான் என்று ஆதாரபூர்வமாக நிரூபணமாகியிருக்கிறது. அதனால் தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள், வீடியோ ஆதாரங்கள் இவைகளை வைத்து பார்க்கும்போது இனியன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எதிர்த்தரப்பு வக்கீல் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. அதனால் இனியன் தான் குற்றவாளி என்பது ஊர்ஜிதமாகிறது. ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா, என் மாமா இனியன் இந்த கொலையை செய்யல. உண்மையான குற்றவாளி யாருங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஜனனி, வாங்க. கொடுங்க மேடம். இந்தாங்க. ஏன் இடத்துல வந்து என்னையே உழவு பாக்குறியா? என்ன நடந்துச்சுங்க? யாரா? என்ன நடந்துச்சு? என்ன சொல்ல வர? சந்தோஷ், இங்க பாரு, என்ன பாரு. நீ
ஏகாம்பரம் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு என்பதற்கான முழு ஆதாரமும் இந்த வீடியோ முழுக்க இருக்கிறதால இந்த கொலையை செய்தது ஏகாம்பரம் தான் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. இருந்தாலும் இதற்கான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் போலீசார் கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். குற்றவாளி ஏகாம்பரத்தை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். இந்த கொலை வழக்கில் இனியன் பெயர் சம்பந்தமில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இவருக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சியங்கள், வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் செயற்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நிரூபணமாகிறது. அதனால் இந்த வழக்கிலிருந்து இனியனை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. ஜனனி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா ஜனனி, நீங்க அந்த வீடியோ விஷயத்தை மட்டும் சொல்லனா மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. அம்மா, உங்க பொண்ணை கட்டிக்க இருந்த மாப்பிள்ளைய கொன்னவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதாமா ஆகணும். எப்படியோமா அந்த கொலகார பாவிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அவனை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணோட ஆசை நிறைவேறிடுச்சு. இனியன் தம்பியும் வெளியே வந்துட்டாரு. மேடம், இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். தண்டனை கிடைச்ச கோவத்துல அந்த ஏகாம்பரமும் அவனோட ஆளுங்களும் இருப்பாங்க. ஜனனி, என் மாமா மேல பழிப்பவன் விழுந்துருமோன்னு தான் நான் பயந்தேன். இவனோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன். மாமா, மாமா, இவங்க ஜனனி, இவங்களாலதான் உங்க விடுதலை சாத்தியமாச்சு. ரொம்ப நன்றிங்க. அண்ணே, என்னன்னு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? நான் முத மேடத்தை பார்த்து பேசும்போது ஒரு கிளைண்டா தான் நினைச்சு பழகுனேன். ஆனா இப்போ ஒரு புது சொந்தத்து கூட இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார், இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாம வந்தேன்னு சொன்னீங்க? மொத்த தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்போ ஜெயிலுக்கு போறீங்க பாத்தீங்களா? மிஸ்டர் அரசியல்வாதி, நான் மறுபடியும் சொல்றேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், மறுபடியும் தர்மமே வெல்லும். நான் உள்ள போறேன், ஆனா திரும்ப வருவேன். வரும்போது மிகப்பெரிய அளவுல உன்னை பழி தீப்ப. நீ முதல்ல ஜெயில இருந்து எப்போ வரேன்னு பாப்போம், அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். படுபாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. என் பையனை அநியாயமா கொன்னுட்டியே. என் புள்ளைய கொலை பண்ணதும் இல்லாம
சம்பந்தமே இல்லாம இனியன் தம்பி மேல பழிய போட்டு யாரு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அவங்களையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களையே உனக்கு சாதகமா பேச வச்சிட்டியா? நீ எல்லாம் வெளியில இருக்க கூடாது, நீ எல்லாம் உள்ளதான் இருக்கணும். நீ எல்லாம் என்ன ஜென்மையா? ஆமா போலாம் வாங்க. ராசாத்தி, நான் ஜெயிலுக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரி. வரேங்க. வரேன். சரிங்க மாப்பிள்ள. ரொம்ப நன்றி ஜனனி. நீங்க இல்லாம இப்ப நடந்த எதுவுமே சாத்தியம் இல்ல. மேடம், நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன தள்ளி வைக்காதீங்க. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கோங்க. சரி ஜனனி. அம்மாடி, மனமார சொல்றம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மா, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அம்மா, இந்த விஷயத்த மலர் கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ணா, நம்ம போய் மலரை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு அப்படியே இனிய மாமாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போலானா? சரிமா ராசாத்தி, வாங்க போலாம். இலக்கியா, அம்மா, இனியா கொடுத்துங்க. ராசாத்தி, உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. இனியா, ராசாத்தி உன்னை வெளியே கொண்டு வர பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. புள்ளத்தாச்சியா இருக்கிற நேரத்துல அதையெல்லாம் மறந்துட்டு ராத்திரி பூரா சரியா தூங்காம சாப்பிடாம அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு அவ பட்ட கஷ்டம் இருக்கே. ஆமாண்டா இனியா, அந்த பொல்லாதவன் ஏகாம்பரத்து கூட போராடி அவனை உள்ள தள்ளிட்டு உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தது சாதாரண விஷயம் இல்ல. ராசாத்தி சாதிச்சுட்டா. அத்தை, மாமா, அண்ணன், நீங்க எல்லாரும் இல்லாம நான் மட்டும் இது தனியா பண்ணிடல. உங்க அன்பும் அரவணைப்பும் தான் என்னை இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு. மாப்பிள்ள, ராசாத்தி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாமா, நீங்க ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஜெயில இருந்ததெல்லாம் கஷ்டமே இல்லை. உங்க எல்லாரையும் பிரிஞ்சு இருந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனியா, நடந்ததெல்லாம் மறுபடியும் பேசி வருத்தப்பட வேண்டாம். ராசாத்தி மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்ப கலப்பா இருப்பா. அவளை கூட்டு போய் நல்லபடியா 4 வார்த்தை ஆறுதலா பேசு. ஆமா இனியா. ராசாத்தி, மங்கை, அண்ணனுக்கு போன் அடிச்சு விஷயத்த சொல்லிடலாம். இன்னைக்கு போய் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துறோம். மில்லுக்கு கிளம்பலாமா? சரிப்பா. சரிங்க. பாரி, சொல்லு பாரி. அண்ணே, இனிய வீட்டுக்கு வந்துட்டானே. ராசாத்தி போராடி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. மரகதம், புனிதா, புனிதா எங்க? இனியனை ராசாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளா? மரகதம், என்னங்க? இனியனை ராசாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளா? அப்படியா? ஆமா. இனி என்ன இப்பவே பார்க்கணும்னு சொல்லுங்க. தம்பி, எங்களுக்கு இப்பவே இனியனை பார்க்கணும் போல இருக்கு. நாங்கெல்லாம் கிளம்பி வரோம்ப்பா. வாங்கண்ணே, வாங்கண்ணே. மரகதம், ராசத்தியோட போராட்டம் வீண் போகல. கடைசியில தர்மம் தான் ஜெயிச்சது. அதர்மம் தோத்துடுச்சுல்ல. ஆமாங்க, நம்ம புள்ளதான் எந்த தப்பும் பண்ணலையேங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும்?
எல்லாம் அந்த படுபாவி ஏகாம்பரம் பண்ண வேலை. அவன் எவ்வளவுதான் பித்தலாட்டம் பண்ணாலும் நம்ம ராசாத்தி கிட்ட அது ஒண்ணும் நடக்கல. அவன் பண்ண தப்புக்கு இப்ப தண்டனை எல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கான்.